நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற திருமலாபுரம் அப்படின்ற ஊருக்கு வந்திருக்கோங்க. இது எங்கே இருக்குன்னா சங்கரன் கோயிலேருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இங்கே ரொம்ப பழமையான பாண்டியர்களுடைய குடவரை கோயிலுக்கு நம்ம போகிறோம். அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலுடைய முழு விவரங்களும் நிறைய இந்த கட்டமைப்பு பற்றியான தகவல்களும் இந்த வீடியோவில் இருக்க போது வாங்க அந்த கோயிலுக்கு போகலாம். திருமலாபுரம் இந்த ஒரு ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்ததுங்க. இப்போது மாவட்டம் பிரிக்கப்பட்டு தென்காசி மாவட்டத்தை சார்ந்த ஊராக இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. தென்காசிலேருந்து 45 கிலோமீட்டரும் சங்கரன் கோயிலேருந்து 16 கிலோமீட்டரில் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற வருணாட்சி மலை அப்படின்ற மலையில் தாங்க இந்த குடவரை கோயில் இருக்குது. இங்கே 2 குடவரை கோயில் இருக்குது. ஒன்று முற்று பெற்ற நிலையிலும் இருக்குது, இன்னொன்று முற்று பெறாத நிலையில் இருக்குது. நம்ம முற்று பெற்ற அந்த குடவரை கோயிலை தாங்க பார்க்க போகிறோம். சரி, குடவரை கோயில் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயில்களுடைய வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. முதல்ல மனிதன் நாகரீகம் அடைந்த காலகட்டத்தில் தனக்கு தெரியாத விஷயங்களை, தன் சக்திக்கு மீறிய விஷயங்களை, இயற்கையை வணங்கினான். இடி, மின்னல், மரங்கள் அப்படின்னு வணங்க ஆரம்பித்து அதன் பின் கோயில்கள் கட்டப்பட்டது. கோயில்கள் எப்படி கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரங்கள்னால கட்டப்பட்டது. அதுக்கு காலம், அதாவது அதோடைய காலகட்டம் குறைவாக இருந்ததுனால அதன் பின் செங்கல், சுதை அதை கொண்டு கோயில் கட்டினாங்க. அதோடைய காலமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால குடவரை கோயில், அதாவது இந்த மாதிரியான பாறைகளை குடைந்து கோயில்கள் கட்டப்பட்டதுங்க. இப்படி தாங்க இந்த குடவரை கோயில்கள் உருவாச்சு. இதன் பின் கற்பாறைகளை அடுக்கி கோயில் கட்டினாங்க. அந்த மாதிரி கோயில்கள்லாம் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில், பனமலையில் இருக்கிற சிவன் கோயில், அந்த மாதிரியான கோயில்கள். அதன் பின் கோயில் கட்டுமான வளர்ச்சி, பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசுன்னு நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாறைகளை குடைந்து கட்டப்பட்ட குடவரை கோயில். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த திருமலாபுரத்தில் இருக்க இந்த சிவன் கோயில் கிபி 750வது ஆண்டில் பாண்டியர்கள்னால கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த ஒரு குடவரை கோயிலுக்கு நீங்கள் போனோன்னா கொஞ்சம் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு படிக்கட்டுகள் மூலயமா மேலே ஏறி போகலாங்க. எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, இப்போ நம்ம ஏறி போயிடுறோம், முற்காலகட்டங்களில் இந்த படிக்கட்டுகள் இருந்திருக்குமா? அப்படி இருந்திருந்தால் அதுவும் மரத்தினால தான் இருந்திருக்கும், அது காலப்போக்கில் அழிஞ்சிருக்கும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளவே வந்துச்சு. இந்த கோயில் மட்டும் இல்லாமல் நிறைய கோயில்கள், பல்லவர்கள் கட்டின கற்கோயில்கள் கூட நல்ல உயரமான நிலையில் இருக்குங்க. அதற்கான காரணமாக நான் யூகிக்கிறது, கடவுள் மேலே இருக்கணும், நம்மலாம் கீழே இருக்கணுன்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் அவங்க செஞ்சுருக்கலாம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி நிறைய விஜயநகர ஆட்சி காலத்தில் இருக்கிற கோயில்களில் கூட நீங்கள் சுற்றுப்பிரகாரம் அது கீழே இருக்கோங்க, சுவாமி மேலே இருப்பார். இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோடு தான் அந்த கோயில்கள் கட்டப்பட்டிருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. இங்கே அந்த குடவரை கோயில்கள் பாறையோடைய தன்மை பொறுத்து அந்த இடம் தேர்ந்தெடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த நீரோட்டம், மலை மேலேருந்து வர அந்த மழை நீர் ஓட்டம் எப்படி இருக்குன்றது பொறுத்து இந்த இடங்கள் தேர்ந்தெடுக்கப்படும் அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க. இந்த கோயில் தெற்கு நோக்கி இருக்குங்க, தெற்கு முகம் நோக்கி இருக்குது. 2 தூண்கள் நமக்கு காட்சி தருது. உள்ளே போனால் முகமண்டபம் 19 அடி நீளமும் 10 அடி அகலமும் உள்ள ஒரு மண்டபங்க. இங்கே கருவறை மேற்கு நோக்கி இருக்குது. சிவபெருமான் மேற்கு நோக்கி தான் இங்கே காட்சி தராரு. இங்கே பிரம்மா, விஷ்ணு, சிவன், விநாயகர்னு சிற்பங்களும் இங்கே இருக்கிற சுவற்றில் நீங்கள் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நடுவில் நந்தி பகவான் ஒருத்தர் இருந்திருக்காரு, அவர் முற்றிலும் சிதைக்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பழங்கால ஓவியங்கள் இருந்திருக்குங்க, அதுவும் காலப்போக்கில் சிதைந்திருக்கு. கிழக்கு பக்கத்தில் இருக்கிற சுவற்றில் பிரம்மதேவர் இருக்காருங்க. இந்த சிலையோடைய உயரம் 6.5 அடிங்க. 4 கரங்களோட காட்சி தராரு. இவருடைய சிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஜடா மகுடத்தோடு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் யக்யோ பவித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த புனிதமான நூல் அணிஞ்சு இருக்காரு. இன்னும் அவர் கைகளில், தோள்களில் வளையங்கள் காட்டப்பட்டிருக்குங்க. 4 கரங்களில் 2 கரத்தில் மலரும் ஓலை சுவடியும் ஏந்தி இருக்காரு. இவருடைய அந்த வேஷ்டி முறை பஞ்ச கச்ச முறையில் அவர் வேஷ்டி அணிஞ்சு இருக்காருங்க.
தெற்கு பக்கத்தில் இருக்கிற சுவற்றில் சிவபெருமான் தாண்டவ மூர்த்தியாக இருக்காரு. சத்துரா தாண்டவம் அப்படின்னு பெயர். இவருக்கும் 4 கரங்கள் காட்டப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி ஜடா மகுடத்தோடு இருக்காரு. அந்த மகுடத்தில் நீங்கள் நிலா அந்த பிறை சந்திரனையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் யக்யோ பவித்தம் அதே மாதிரி இவருக்கும் காட்டப்பட்டிருக்கு. கைகளில் தோள்களில் வளையங்கள் இருக்குது. பூத கணம் இங்கே சிவபெருமான் பக்கத்தில் இருக்குங்க. இவர் தாண்டவ மூர்த்தியாக இங்கே காட்சி தரார். சிவபெருமானுக்கு பக்கத்தில் விஷ்ணு இருக்காருங்க. இவருக்கு பக்கத்துலேயும் பூத கணங்கள் இருக்காங்க. இவர் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 கரங்களோடு இருக்கார். கிருட்டா மகுடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் அணிஞ்சிருக்கிற இந்த மகுடத்தோடைய பெயர். இன்னும் காதில் குண்டலங்களோடு இருக்கார். யக்யோ பவித்தத்தை அணிஞ்சிருக்காருங்க. இவர் பார்த்தீங்கன்னா கைகளில் சங்கு சக்கரத்தோடு நமக்கு காட்சி தராரு. விஷ்ணுக்கு பக்கத்தில் விநாயகர் இருக்காரு, பிள்ளையார் இருக்காரு, அமர்ந்த கோலத்தில் இருக்காருங்க. இவர் இங்கே 4 கரங்களோடு இருக்காரு. மகாராஜ லீலாசனம் அப்படின்னு இந்த ஆசனத்தோடைய பேரை சொல்கிறாங்க. இவருடைய வலது கையில் பாசம் இருக்குது, இடது கையில் தந்தம் இருக்குது, இன்னொரு இடது கை அவருடைய வயிற்று பகுதி பக்கத்தில் இருக்குது, இன்னொரு வலது கையில் அவர் மோதகம் ஏந்தி இருக்காருங்க. ரொம்ப அழகாக இந்த விநாயகர் இருந்தார். கரண்ட மகுடத்தோடு இருக்கார். கருவறைக்கு முன்னாடி துவார பாலகர்கள் நமக்கு காட்சி தராங்க. இங்க இருக்கிற சிவலிங்கம் ஒற்றை கல்னால ஆன சிவலிங்கம்ங்க. இந்த சிவபெருமானோடைய பெயர் பசுபதிநாதேஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இங்கே இருக்கிற தூண்களில் நீங்கள் தாமரை பதக்கம் போன்ற அந்த சின்னங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு கல்வெட்டு குறிப்பு இருக்குங்க. 11ஆம் நூற்றாண்டை சார்ந்த கல்வெட்டு குறிப்பு. பாண்டிய மன்னன் வல்லப தேவன் அப்படின்ற மன்னருடைய கல்வெட்டு குறிப்பு. இந்த ஊருக்கு இந்த கோயிலுக்கு நில தானங்கள் அளித்த கல்வெட்டு. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதத்தில் இங்கே இந்த கோயிலுக்கு விளக்கெரிக்கிறதுக்கு கொடுத்த தானங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குங்க இந்த கல்வெட்டு குறிப்பில். பார்த்துருப்பீங்க இந்த பாண்டியர்களுடைய குடவரை கோவில். இந்த ஒரு காணொளி, இந்த ஒரு வீடியோ மூலயமா உங்களுக்கு இந்த கோவில் அமைப்பு பற்றியும் நிறைய வரலாற்று சம்பந்தமான தகவல்கள் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.